ஸ்டார்ட் பண்ணி? நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன். ஓகேவா? கவலைப்படாதீங்க. வரும். தொடர்ந்து போடுங்க. 50 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க லைவ் போடலாம். நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கக்கா. அப்படியா? சாரி சாரி. இருக்கேன்க்கா. ஏன் வரலையா? இப்ப நீங்க டுகெதர் போட சொன்னீங்க. மேல வர்றீங்கன்னு பார்த்தேன். வரலையா? 50 இருந்தாலும் லைவ் போட முடியுமாக்கா? ஆமா, ஆமா. 50 இருந்தாலுமே லைவ் போடலாம் தான். நீங்க போட ஆரம்பிச்சுருங்க. 50 வந்ததுக்கு அப்புறம் போட ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா? போடுங்க. போட்டீங்கன்னா லைவ் போட்டாலே சப்ஸ்கிரைபர் கடகடன்னு ஏறுவாங்க. அது மாரி ஒரு நாளைக்கு 3 ஷார்ட்ஸ் போடுங்க. காலையில 1, மதியம் 1, நைட் 1ன்னு தொடர்ந்து ஷார்ட்ஸ் போடுங்க. ஷார்ட்ஸ்ல சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க. பட் வாட்ச் ஹவர் வராது எனக்கு தெரிஞ்சு. ஜனவரி 26 ஓப்பன் பண்ணி இருக்காங்க்கா. அப்படியா? இப்பதான் ஓப்பன் பண்ணீங்களா? ஜனவரி. ஓகே, ஓகே. பரவாயில்லையே. அதுக்குள்ளயே இவ்ளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களே! பெரிய விஷயம் தான். வந்துருவாங்க, வந்துருவாங்க. நீங்க லைவ் பண்ண ஆரம்பிச்சா சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. பாரதி தம்பி மேல வரீங்களா? கம்யூனிட்டி போஸ்ட்ல காட்டுதா இல்லையா? என்னுடைய லிங்க் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேனே. ஓகே அக்கா. ஓகே தமிழ், ஓகே தமிழ். ஆனா எனக்கு நோட்டிபிகேஷனே வரமாட்டேங்குதே. உங்களோட இது வீடியோஸ் போடுறீங்களா? ம். வாங்க பாரதி தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கேன். இப்பதான் தூங்கி மெசேஜ் வந்தது, வந்துட்டேன். ஹைலைட் 2 மணில பண்ணிக்கோங்க. இருந்து 3. ஹைலைட் கொடுத்துக்கோங்க. ஹைலைட்டா? அந்த ரைட் சைடுல பாக்ஸ் இருக்கும்ல, அதை கொடுத்துக்கோங்க. அது பின்னாடி மொட்டை மாடில தான் உட்காந்துருக்கேன். சாப்பிட்டீங்களா மத்தியானம்? வீட்டுக்கு வந்து 2 மணி தான் ஆயிடுச்சு. வந்தோடனே அப்படியே படுத்துட்டேன். அவ்வளவுதான். சரி சரி. டியூட்டி அன்னைக்கு லீவா? லீவ் தானே? அப்படியே இன்னைக்கு சனிக்கிழமைல அப்படியே தான் போயிட்டு வந்தேன். சரி சரி. தங்கச்சி எப்படி இருக்காங்க? யாரு? என் தங்கச்சியா? சொர்ணா சொர்ணா. சொர்ணாவா? அது இன்னும் போன் பண்ணல. ம் உங்களதான் அது வேற கேட்டுன்னு ஏன் அக்கா வரல, ஏன் அக்கா வரல கேட்டுருந்தா. அதனால சரி சரி. ஆழிசை நல்லா இருக்காளா? நல்லா இருக்கும். சரி சரி. ஷாம் தம்பி தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஓல்டு சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. பட் காப்பிரைட் கிளைம்ட் ஆயிடுச்சு. அப்படியா? காப்பிரைட் வந்துச்சா? அதனால நியூ சேனல் ஓபன் பண்ணிட்டேன். ஏன் நீங்க காப்பிரைட் மட்டும் தூக்கிட வேண்டியதானே? அதை மட்டும் தூக்கிட்டு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ராகுல் தம்பி ஹாய் சொல்றாங்க. பாரதி என்ன கூப்பிடுறாங்க. உங்களை தான் பேசுங்க. பாரதி தம்பி சாமி சொல்லு கிட்ட பேசுங்க. சொல்லு சாம். எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? வடிவில் சொல்ற மாதிரி திருமூர்த்த ஐயாவை காட்டுங்க, அந்த மாதிரி காட்டியாச்சு. சரி சரி. இந்த சேனல் ஐடி எனக்கு தெரியவே தெரியாது. எழுத்துக்கிருக்கல்கள் மட்டும் தான் தெரியும். இது வந்து சும்மா வச்சிருக்கேன். சரி, அதெல்லாம் வந்தா பாக்கலாம் அப்படின்னு. சரி சரி. ஆனா இதுவும் 50 வந்தது பெரிய விஷயம் தான். எனக்கே வராதுன்னு நினைச்சேன், ஆனா வந்திருக்கு. ஏன் அப்படி நெகட்டிவா நினைக்கிறீங்க? நானும் அப்படிதான் நினைச்சு போட்டேன். பரவாயில்ல. லைவ் போட்டதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஏறினாங்க. வீடியோஸ் போடலாக்கா, ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறேன்க்கா. அப்படியா? ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா வாட்ச் ஹவர் வரவே வராது. பாரதி தம்பி உங்களுக்கு வாட்ச் ஹவர், உங்களுக்கு நீங்க போடுறீங்கல்ல, அதுல வாட்ச் ஹவரே ஏறாது தம்பி. கண்டிப்பா ஏறாது வாட்ச் ஹவர். நம்ம இது சேனல் கிடையாதுல்ல. சும்மா தான் போடுறீங்களா? ஆமா, இது சும்மா யாருன்னா வந்து பேசுற மாதிரி. இப்ப குதிரமுத்து அண்ணகிறாருல, ஆமா, அவர் கூட தான் பேசுவேன். அதிகபட்சம் யார்கிட்ட பேச மாட்டேன். சரி. உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. யாருக்கும் தெரியாது. ஆமா, அந்த AK47 கேக்குறாங்க. சாம் அகிலன நல்லா என் பேர் தான் கிறுக்காச்சா? கிறுக்கு. கிறுக்கு பாரதி. கிறுக்கல்கள் பாரதி. வைரமுத்து பாரதின்னு சொல்லிட்டாங்க. இப்ப எழுத்துக்கு இருக்கு. எழுத்துக்கு இருக்கு. கிறுக்கு தம்பி, கிறுக்கு தம்பி. அது நானா வச்ச பேரு, தானா. சாம் தம்பி நல்லா இருக்கேன் இது நீ அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்திரமுகி வணக்கம். இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க யூடியூப்ல, பாத்தீங்களா? என்னது?